வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விஜயகாந்த் மகன் இளைய மகனான சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகியுள்ள படைத்தலைவன் படத்தின் 3 நாள் வசூல் விவரங்கள். விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகியிருக்கும் படைத்தலைவன் படத்தின் 3 நாள் வசூல் வெளியாகியுள்ளது. கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் அரசியல் பக்கம் சென்ற நிலையில் இளைய மகனான சண்முக பாண்டியன் திரைத்துறையில் கவனம் செலுத்தி வருகிறார். இவர் ஏற்கனவே சகாப்தம், மதுரை வீரன் ஆகிய 2 படங்களில் நடித்திருந்தார். ஆனால் இந்த 2 படங்களிலும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் தற்போது படைத்தலைவன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். கைவசம் மித்ரன் என்ற படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை ரேக்லா வால்டர் ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் அன்பு இயக்கியுள்ளார். கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், MS பாஸ்கர், யூகி, சேது உள்ளிட்ட பலர் துணை வேடங்களில் நடித்தனர். இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் விஜயகாந்த் AI தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் திரையில் தோன்றியுள்ளார். படைத்தலைவன் படத்தின் கதை என்னவென்றால், பொள்ளாச்சி அருகிலுள்ள சேத்துமட என்னும் கிராமத்தில் சேர்ந்தவர் தான் வேலு. சண்முக பாண்டியன் பேர் வேலுன்னு வச்சுருக்காங்க. அவர் தந்தை கஸ்தூரி ராஜா மற்றும் அவரோட உடன் பிறந்த சகோதரியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட மணியை என்கிற ஒரு யானையை வச்சு வருது. மணியனை குடும்பத்தில் ஒருவராக இவங்க வேலு யார் நம்ம சண்முக பாண்டியன் அவங்க எல்லாமே நல்ல பாசமாக வளர்த்து வர்றாரு. இந்த நிலையில் யானை ஒரு கும்பல் கடத்திடுறாங்க. கடத்தின உடனேயும் யானை கண்டுபிடிப்பாக வேலு அவர் நண்பர்கள் செல்கிறாங்க. அந்த யானை ஏன் கடத்தப்பட்டது, அதை கண்டுபிடிக்க செல்லும் வழியில் அவங்களுக்கு சந்தித்த பிரச்சனைலாம் என்னென்ன, யானையை மீட்டார்களா என்பதான் படத்தோட கதைங்க. படத்தில் நடித்த அனைவருமே அவங்களுக்குள்ள கதாபாத்திரத்தை அருமையாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர் வர்ற காட்சி மற்றும் திரையரங்குமே அதர் அளவுக்கு பயங்கரமாக விசில் சத்தம் எல்லாமே செம்மையாக அமைஞ்சிருக்கு. விஜயகாந்த் மறைவுக்கு பின்னர் அவர் மகன் நடிப்பில் வெளியாகும் முதல் படம் என்பதனால இந்த படத்தை பலரும் குடும்பமாக சென்று ரசிக்கிறாங்க. மேலும் படம் குறித்து பாசிட்டிவ் விமர்சனம் அதிகமாக வந்திருக்குது. இந்த படத்தில் மெயினாக என்ன சொல்லணும்னா, இந்த நிலையில் படைத்தலைவன் திரைப்படம் வெளியான முதல் நாளே 1.29 கோடி வசூலை குவிச்சது. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அடுத்து 5 கோடி வந்துச்சு. இந்த நிலையில் சனி ஞாயிறு விடுமுறை தினத்தினால 500 திரையரங்குகளுக்கு மேலே ஓடுறது 10 கோடிக்கு மேலே வசூல் சாதனை படைச்சிருக்கு. இன்னும் எல்லாருமே ஃபேமிலியோட அதிகமாக டிக்கெட் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. தியேட்டரில் அதிகரிப்பு வெளிநாட்டில் ரிலீஸ் செய்யணும், அப்படி வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா விஜயகாந்தின் மச்சானா LK சுதீஷ் அறிவிச்சிருக்காரு. இதனாலே படத்தில் வசூல் மேலும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுறாங்க. இந்த வசூல் விவரங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரம் வெளியிடும் சில இணையங்கள் அடிப்படை எடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான உண்மையாக அமைஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படைத்தலைவன் படம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது. முதல்ல ஸ்லோவாக போய்கிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. விஜயகாந்த் தோற்றத்திலே வேற லெவலில் தெரிவிக்க விட்டுருக்கிறாரு. படைத்தலைவன் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் மகனை பார்க்குற அளவுக்கு அவர் கண்ணிலே மிரட்டுற அளவுக்கு யார் நம்ம ஆக்ஷன் கிங்காக இவர் நடிச்சிருக்கிறாரு, நம்ம சண்முக பாண்டியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குடும்பத்தோட படைத்தலைவனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.